வெற்றிவேல் முருகா துணை. ரீசெண்டாக விஜய் மாநாட்டில் நடந்த அந்த சம்பவம் வந்து கேள்விப்படும்போதும் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் வேதனையாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன கேட்டால் நம்ம தாங்க நம்மளை பாதுகாத்துக்கணும். அடுத்தவங்களா எந்த ஒரு குறையுமே நம்ம சொல்லவே முடியாதுங்க. அது கண்ணால் பார்க்குறதையும் காதால் கேட்குறதையுமே பொய் அப்படின்னு சொல்கிற அந்த உலகத்தில் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னே தெரியாமல் நம்ம யாரையும் தப்பாக சொல்லவும் முடியாது, குறை சொல்லி பேசவும் முடியாதுங்க. என்ன கேட்டால் நம்ம தாங்க நம்மளோட குடும்பத்தை நினச்சி நம்ம பாதுகாப்பாக ஒவ்வொரு இடத்துக்கும் போய்க்கணும். நம்ம தான் பாதுகாப்பாக நம்மளை காப்பாற்றிக்கணுங்க. அதாவது இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம், உதாரணத்துக்கு சிக்னல் விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. சிக்னல் விழுந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நம்ம உடனே நடந்து போகிறோமாங்க. அந்த இடத்துல நம்மளோட மூளைக்கு எட்டுது இல்லைங்க, போகக்கூடாது, அங்கே போனால் ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சு தான் நம்ம நின்று போகிறோம். அது மாதிரியும் நம்ம இப்போ 2 வீலர்லேயே போய்கிட்டு இருக்கோம். எதுக்கு வர்றவங்க எப்படி வேணாலும் வருவாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் கவனமாக போனோம் அப்படின்னா அந்த விபத்துலேருந்து கொஞ்சம் தவிர்க்கப்படுவோம். இல்லை விபத்து வர்ற மாதிரி இருந்தாலும் நம்ம கவனமாக மெதுவாக போகும்போது அந்த இடத்துல நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியுது. அதுபோல் தாங்க நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, நம்ம தாங்க நம்மளோட பாதுகாப்பான இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம தாங்க நம்மளை பாதுகாத்துக்கணும். சினிமா துறையாக இருக்கட்டும், இல்லை அரசியலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எல்லாருக்குமே மனசுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க, ரசிகர்களும் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து தப்புன்னு சொல்லக்கூடாது. அதாவது நீங்கள் ரசிகர்களாக வச்சுக்கோங்க. ரசிகையாக இருந்தாலும் சரி, ரசிகராக இருந்தாலும் சரி, அரசியல் துறையில் பிடிச்சவங்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் ஒரு அளவுக்கு தாங்க. சும்மா நம்ம வாழ்க்கையில் அவங்க வந்து நமக்கு வந்து எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. நம்ம உழைச்சா மட்டும்தான் நமக்கு சாப்பாடு. நம்ம உழைச்சா மட்டும்தான் நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்ற முடியும். யாரும் வந்துலாம் நம்ம குடும்பத்தெல்லாம் காப்பாற்றிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதை ஒரு கண்ணோட்டத்தோடையும் ஒரு அளவாக வச்சுக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையை நம்ம தாங்க காப்பாற்றிக்கணும். நம்ம தாங்க காப்பாற்றிக்கணும்னு தான் என்ன கேட்டால் சொல்லுவீங்க. நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாதுங்க. மற்றவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம். ஆனால் அந்த மாதிரி பேசணும் அப்படின்னு எனக்கு தோணலை. என்னோடய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா நம்ம தான் காப்பாற்றிக்கணுங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ்.